அனைவருக்கும் வணக்கம். இதனால நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A ரிசல்ட் மற்றும் மெயின் எக்ஸாம் எப்பொழுது நடக்கும் சொல்லி டிஎன்பிஎஸ்சி அஃபீஷியலாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். ஸோ எக்ஸாம் முடிச்சாச்சு, டென்டேட்டிவ் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம கீ சேலஞ்ச் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த மந்த்து 30 வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அடுத்தது நம்ம ரிசல்ட் எப்போ கொடுப்பான்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஸோ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு டிசம்பர் 2024, அதாவது இந்த வருடத்தோட இறுதியில் நமக்கு கண்டிப்பாக கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டென்டேட்டிவாக நமக்கு பிப்ரவரி 2025 நடக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ டிசம்பரில் ரிசல்ட்டு, அதுக்கப்புறம் ஜனவரி விட்டுட்டு பிப்ரவரியில் எக்ஸாம் அப்படின்றாங்க. ஸோ ரிசல்ட்டை வந்ததுக்கப்புறம் படிச்சுக்கலாம்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு பார்த்திங்கன்னா படிக்க டைம் இருக்காது. கரெக்டாக ஓரளவுக்கு கட் ஆஃப் இருக்குது சார், நான் கான்ஃபிடண்ட்டாக படிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு நல்ல கட் ஆஃப் இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பார்டர் கட் ஆஃப் இருக்குல்ல, எனக்கு கிடைக்காம போகலாம், ரிசல்ட் வந்ததான் தெரியும்னு சொல்லி இந்த பார்டர் கட் ஆஃப் இருக்கிறவங்க ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் படிச்சுக்கலாம்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா ஷார்ட் டைம் தான் இருக்குது. ஸோ அதனால் வருது வரலை, ஆனால் பார்டர் கட் ஆஃபில் இருக்கீங்கன்னா நீங்கள் இப்போ இருந்தே ப்ரிப்பரேஷன் பண்ணிங்க மட்டும்தான் உங்களால் சப்போஸ் ஒருவேளை நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா மெயின் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக உங்களால் நல்லா எழுத முடியும். ஸோ அதனால் பார்டர் கட் ஆஃபில் இருக்கவங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு இப்போதே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரைட்டா? ஸோ நீங்கள் கிடைக்கல அப்பாற்பட்ட விஷயம், படிக்கிறது என்றைக்குமே வேஸ்ட்டாக போகாது. என்ன ஒன்று அப்படின்னா, ஏதாவது ஒரு கோச்சிங் சென்டரில் போய்ட்டு பல்கான ஒரு அமௌண்ட்டாக பேமெண்ட் பண்ணி படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள், நீங்களாக தேடி கண்டுபிடிச்சி படிங்க, ஃப்ரீ கோச்சிங் யூஸ் பண்ணுங்கள். ரைட்டா? ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து படிங்க, ஆனால் படிங்க. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் படிச்சுக்கலாம், நான் செலக்ட் ஆனால் படிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக மெயின்ஸ் கிளியர் பண்ண முடியாது. ஸோ இப்போ நீங்கள் படித்தா மட்டும்தான் மெயின்ஸ்க்கு முழுமையாக ப்ரிப்பேர் ஆக முடியும். ஸோ டென்டேட்டிவான ஒரு டேட் கொடுத்துருக்காங்க. ரிசல்ட்டு டிசம்பர், மெயின் எக்ஸாம் பிப்ரவரி 2025. ஸோ இந்த அப்டேட் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ண வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.